விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த எதிர்கட்சிக்கு, அதாவது எதிர்கட்சினாக வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தொட்டு எடுத்திருக்காரு. எத்தனை முறை இவங்களுக்கு பாடம் எடுத்தாலும் இவங்க திருந்துறது கிடையாது. இருந்தாலும் வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் வந்து இப்போ ஒரு பாடத்தை, அந்த பாடத்தை படிக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது வந்து பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, திமுக வந்து அவங்க போயிட்டாங்க, இவங்க இவங்க போயிட்டாங்க, இவங்க செயல்படல, அவங்க செயல்படல, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நாம ஏன் தோத்தோம், நம்ம தோற்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இவங்க வந்து அலசி ஆராயவே இல்லை. அதை பத்தி எல்லாம் அவங்க பேசுறது இல்லை, அதை பத்தி அவங்க கவலையும் இல்லை. அதாவது வந்து இவங்களுக்கான ஓட்டே வந்து எப்போதுமே போட்டு கொண்டிருக்கிற திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டே இந்த தேர்தல்ல இல்ல. 2026 தேர்தல்ல அவங்களுக்கு எப்போதும் கிடைக்கிற ஓட்டே அவங்களுக்கு வந்து வீழல. அப்ப அதை பத்தி அவங்க கவலைப்படல. இது எதனால நடந்தது அப்படின்னு கவலைப்படல. ஒரு நடிகர் வந்ததுனாலேயே உடனடியா வந்து எல்லாம் அப்படி போட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. பணத்துக்காக போட்டாங்களா அப்படின்னாலும் இல்ல கடினமா உழைத்ததுனால அவங்களுக்கு வந்து ஓட்டு போனதுனால எதுவும் இல்லை. எதுக்காகனா இவங்க மேல உள்ள வெறுப்பு, அதாவது 50 வருடங்களுக்கு மேல இவங்க மேல உள்ள அந்த அந்த இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான அந்த பரப்புரைகள், அதனுடைய எதிர்ப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வெறுப்பா போய் தான் வந்து இவங்க மேல உள்ள வெறுப்புலதான் வந்து அங்க போயிடுது தாவேட்டாவுக்கு எல்லாம் ஓட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்தும் இவங்க பாடம் கத்துக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இவங்களுடைய இதுவே வந்து என்னன்னாக்கா விடுதலை சிறுத்தை போயிட்டாங்களேன்னு பேசுறது. இவங்க கூட இருக்கணும், இவங்களை தவிர்த்து வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து இப்ப என்ன ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னா, இவ்வளவு நாளா விடுதலை சிறுத்தைகள் இருந்ததுனாலதான் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்க முடிஞ்சுது, இந்த அளவுக்கு ஒரு தொகுதிகளை கைப்பற்ற முடிஞ்சுது. விடுதலை சிறுத்தைகள் போனோம்னா அவங்களால தாங்க முடியல. அதனால அந்த புலம்பலை வந்து கொட்டி தீக்குறாங்க. ஏன்னாக்க எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய பேச்சு எங்க இருக்குன்னா அது விசிகாவை நோக்கிதான் இருக்கு. அது அந்த தலைவர் திருமாவளவன் அவர்களை நோக்கிதான் இருக்கு. ஏன்னா திருமாவளவன் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பதட்டம் வந்துருச்சு அவங்களுக்கு. இதுதான் காரணம். இதுல பேசின ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இப்ப நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து அந்த காலகட்டத்துல, அதாவது வந்து ஒரு கட்டத்துல என் பின்னாடி வந்து நிக்க வந்து 50 பேரு, ஒரு 100 பேருக்கு குறைவாதான் என் பின்னாடி இருந்தாங்க. எல்லாம் மதுரையை சேர்ந்த அந்த என் பின்னாடி இருந்த அந்த மதுரையை சேர்ந்த அந்த தோழர்கள் யாருமே என்னை விட்டு போகல. எல்லாம் இப்ப போனவங்க யாருன்னு பார்த்தா வந்து பார்த்தோம்னாங்க, இடையில வந்தவங்க, இடையில தேர்தலுக்காக வந்தாங்க, ஜெயிச்சாங்க, வென்றாங்க, சென்றாங்க, அவங்க போயிட்டாங்க. யாருமே வந்து என் கூடவே வந்து முதலா மதுரையிலிருந்து என் கூடவே இருந்த தோழர்கள் யாரும் போகல. அவங்க வந்து எத்தனை முறை சீட்டை கொடுக்க மறுத்தா கூட அவங்க என் கூட இருக்காங்க. ஆனா ஒரு தடவை சீட்டை கொடுத்து ஜெயிச்சு மறாவது தடவை கொடுக்கலன்னு போனவங்கள, சும்மா இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த திமுக கட்சியில சேர்க்கிறாங்க. அப்ப திமுகவுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துதான் ஒருத்தர் போய் தான் திமுகவை காப்பாற்றணுங்கிற ஒரு நிலை இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்களே எவ்வளவு பேர் வேணாலும் விடுதலை சிறுத்தைகள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு விசிக தலைவர் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் கூட திமுகவுக்கு மானகேடாவே இல்லையான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனா இதை விட ஒரு கேள்வி, ஒரு முகத்துல அடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி வேற எந்த தலைவரும் பேச முடியாது. அதாவது 90-96 காலகட்டத்துல எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் மேல திருமாவளவன் போல வந்து திமுகவை திட்டுனவங்க, எதிர்த்து பேசுனவங்க யாருமே கிடையாது. எந்த கட்சி தலைவரும் அப்படி ஒரு பேச்சை பேச முடியாது. அப்படிப்பட்ட பேச்சை பேசினவர்தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அப்படிப்பட்டவங்களோட வாயிலிருந்து இந்த வார்த்தையை வர வைக்கிறாங்க. ஏன்னா சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து நீ என் கட்சியில சேர்ந்துக்க,
அப்படின்னு பண்றாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு தான் உங்க கட்சி இருக்கா? விடுதலை சிறுத்தையில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுதான் உங்க கட்சியை காப்பாற்றணுங்கிற நிலையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து நான் எவ்வளவு பேர் வேணாலும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போவாவது சூடு சொரணை வந்து அந்த இதை நிறுத்திக்கணும். ஏன்னாக்கா அதுல பெரிய போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னமோ பனையூர் பாபு போயிட்டா விடுதலை சிறுத்தை கட்சியே என்னமோ பின்னாடி போய் நிக்கிற மாதிரி அதுல போஸ் வேற. அதுல பனையூர் பாபு வேற சும்மா இல்லாம அவரு பேசுறாரு வர பேச்சு. தமிழ் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் தடுமாற்றமா இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு பேசுற நாளைக்கு ஒண்ணு பேசுற. யாரு பேசுறா இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு? அது நீ போய் சேர்ந்துருக்கிறீங்களா கட்சி, நீங்க போய் சேர்ந்துருக்கீங்களா திமுக, அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. அதுல ஒரு கூட்டமே இருக்கு. ஆர்.எஸ். பாரதி, ஆர். ஆசா, அப்படியே ஒரு கூட்டம் இருக்கு. அதுல மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்களால தாங்க முடியல. ஏன்னா அடுத்த நம்ம ஜெயிக்க முடியாது, என்னடா பண்றது, விசிகா போயிட்டுனாங்க ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு உளறல் தான் அவ்வளவு காரணம். உண்மையிலேயே வந்து விசிக கட்சியினுடைய பலத்துலதான் அவங்க அமைதியா இருந்தாங்க. அந்த கட்சி போனோம்னா அப்படியே பதட்டம் ஆயிட்டாங்க, பதட்டம் ஆகுறாங்க. இப்படியே கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய போர் ஓட்டே, உங்களுக்கு உள்ள ஓட்டே உங்களுக்கு வரல. அதை என்னன்னு ஆராயாம இவங்க வேலை செய்யல, இவங்க வரல, இவங்க வந்து எங்களுக்கு செயல்படல அப்படின்னு வந்து ஒரு கட்சி மேலேயே குற்றம் சுமத்துவதை நீங்க வந்து நிறுத்திட்டு உங்க கட்சியில என்ன குறை இருக்கு உள்ள அப்படின்னு பாருங்கன்னு நான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நாம என்ன சொல்றோம்னாக்கா, அதாவது நான் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி, ஒரு கௌரவமான ஒரு அரசியல்வாதி. அதனால அதோட வந்து சில வார்த்தைகள் பேசிட்டு அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க வகைய. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து தோத்திருக்கும் பொழுது அது என்ன காரணங்கிறது அங்க போய் ஆராயாம நீங்க விடுதலை சிறுத்தையை போட்டுக்கிட்டு நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து நீங்க வந்து கோபத்தை மூட்டிக்கிட்டே இருக்கீங்களா? இது மேலும் மேலும் நீங்க இப்படியே கோபத்தை மூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த கட்சியில இருந்து கொஞ்சம் நெஞ்சம் பேர் உங்க மேல ஒரு பார்வை இருக்கும். ஐயோ தோத்துட்டாரு, இந்த மாதிரி தோத்து போச்சு திமுகன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் சுத்தமா வந்து இல்ல கரெக்ட், அவங்க தோத்துறது சரிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு நீ கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நான் பேச வேண்டியிருக்கு. உண்மையிலே வந்து திமுக தோல்விக்கு காரணம் என்பது அவர்களுடைய அந்த ஆட்சியில் ஏற்பட்ட சில அந்த அமைச்சர்களுடைய அந்த செயல்பாடு, அந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு கட்சியாவே திமுக இருந்தது. ஏன்னா வந்து நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்க வேங்கை வயலா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயுமே பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு அங்க அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது திமுக அவர்கள் பக்கம் நிக்கவே இல்லை. ஏன்னா இப்ப வேங்கை வயல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவனாவது வந்து ஒரு மலத்தை கலந்த தண்ணீரை எவனாவது குடிப்பானா? இப்படி குடிச்சிட்டாங்க, குடிச்சு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அந்த குடித்து பாதிக்கப்பட்ட இளைஞர்களையே குடிச்சு இவங்கதான் கலந்தாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பட்டியலின மக்களை வந்து இதை விட வந்து அசிங்கப்படுத்த வேற எதுவுமே எந்த ஒரு இதையும் சொல்லிட முடியாது. இதை விட ஒரு கேவலம் எதுவுமே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு செயல்கள்ல வந்து திமுக வந்து தொடர்ச்சியா வந்து பல விஷயங்கள்ல இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தது. இவனுடைய விளைவு தான் இப்போ வந்து அவங்க அறுவடை செய்திருக்காங்க. இனி வரும் காலங்களிலாவது அவங்களுடைய தன்னுடைய அந்த கட்சிகளுடைய அந்த நிலையை வந்து நேர் நிமிர்த்தி கொண்டு வரணும்னா அவங்களுடைய உள்ள ஏற்பட்ட அந்த குளறுபடிகள் என்ன, அதனால நம்ம எதனால தோத்தோம் அப்படிங்கறத அவங்க ஆராயணும் வழிய நீங்க தேவையில்லாம வந்து போயிடுச்சு, ஐஎம்எல் போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் போயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து இன்னும் வந்து நீங்க வந்து பின்னடைவை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா அவங்களுடைய பேச்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா திமுக என்ன நினைக்குதுனாக்க வந்து விசிக இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளமே இல்லை. அவங்க வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக எதிர் திசையில போராடுறோம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு கட்சிகளா இருந்த கட்சிகள் எதுன்னு கேட்டா அது வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும்.
அந்த கட்சிகள் வெளியில போனோம்னா அவங்களால ஆதங்கம் தாங்க முடியல. அதனால பலர் புலம்பி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆஹ் இதை இனிமேலாவது அந்த கட்சியில உள்ள தலைவர்கள் அந்த எதனால இப்படி ஏற்பட்டது என்பதை கூர்ந்து ஆராய்ந்து அதற்கான தீர்வை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். இன்னொன்னும் சொல்ல வேண்டியது, இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில அந்த காதலர்கள் தூக்கிட்ட நிலையில மீட்டிருக்காங்க. ஒரு எதிர்கட்சி டிஎம்கே தான். ஆனாலும் அந்த கட்சியில இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததா தெரியல. ரெண்டாவது, அவர்கள் வீதியில் இறங்கி இந்த நேரத்திலேயாவது எதிர்கட்சியா தானே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம் இது. ஆனா இதற்காக கூட அவங்க போராட்டத்துக்கு அவங்க போராடவே இல்லை. இதுல இருந்தே தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நம்ம ஏன் போராடணும்? தலிதனுடைய விஷயத்தை அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பார்த்துக்கிட்டோம், ஏன் அவரு தானே பாத்துக்கணும், அவங்க போராடிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிற நீங்க ஏன் அவங்க அமைச்சராகும்போது மட்டும் உங்களுக்கு எரிச்ச எரியுது? நீங்க எதிர்கட்சியா இருப்பீங்க, ஆனா எதிர்கட்சியா இருந்து நீங்க செயல்பட மாட்டீங்க. பட்டியலின மக்களுக்காக ஏதாவது ஏற்பட்டாக அதுக்காக ஒரு போராட்டம் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா அமைச்சராயிடணும், முதலமைச்சராயிடணும், ஆட்சிக்கு வந்துடணும். இந்த பட்டியலின மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சிதான் நீங்க அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா இதே வேற ஒரு சமூகத்துல வேற ஒரு இடத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா உடனே போராட்டம் பண்ணுவீங்க, அங்க இறங்குவீங்க, இங்க இறங்குவீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பண்ணுவீங்கல்ல. ஏன் இதை நீங்க பண்ணல? ஏன் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்கும்பொழுது இந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அதுக்காக நீங்க ஏன் போராடல? இதுல பட்டியலின இளைஞர் மட்டுமே அவங்க உயிர் மட்டும் போல. இதுல மாற்று சமூகத்தை சேர்ந்த அந்த அந்த ஒரு பெண்ணும் அதுல இருக்காங்கல்ல, அவங்களோட உயிரும் போயிருக்குல்ல. அப்பாவது நீங்க போராடணும்ல. அப்ப எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் என்ன எப்படி போனாலும் பரவாயில்ல, நீங்க ஆட்சிக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். இப்படிப்பட்ட நல்ல செயல்களை, நல்ல கொள்கைகளை வைத்து கொண்டு நீங்க 2031 நீங்க வந்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணலாம். அப்படிங்கிற கனவோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பரிசு கொடுக்க மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம இதோட பேச வேண்டியது.